தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் விரிவா சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை நாளைய தினம் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது நாளைய தினம் வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய 14 மாவட்டங்கள்ல நாளைய தினம் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று நாளை மறுதினம் தமிழகத்தை பொறுத்தவரை 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய மறுதினம் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு நாளைய மறுதினம் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கோடை வெயிலானது சுட்டெரித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 2-3 தானங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நாளைய தினம் 14 மாவட்டங்களுக்கும் நாளைய மறுதினம் 8 மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில், அதே போன்று தர்மபுரி மாவட்டம் பெண்ணகரத்திலும் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர்லையும், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், அதே போன்று பாரூர் ஆகிய இடங்கள்ல தலா 5 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. குறைந்தபட்சமாக நீலகிரி பஜார்ல 1 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டையில 1 சென்டிமீட்டரும் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கின்றது. தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தவரை தற்போது வெப்ப அலையானது வீசி வருகிறது. அது அதிகபட்ச வெப்பமாக கரூர் பரமத்தியில அதிகபட்சம் 43.5 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 7.2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் 43.2 டிகிரி செல்சியஸ், இது 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவே பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக மதுரை விமான நிலையத்துல 42.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 7 தினங்களை பொறுத்தவரை தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை நாளைய தினம் 14 மாவட்டங்களுக்கு கனமழையும், அடுத்த நாளை மறுதினம் 9ஆம் தேதி 8 மாவட்டங்களுக்கு கனமழையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழகத்தை நாளை முதல் வருகின்ற 13ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று வெப்ப நிலையை பொறுத்தவரை இன்று முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை அடுத்த 24 மணி நேரங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனவும், 8 மற்றும் 11ஆம் தேதி வரை அடுத்த தினங்களுக்கு 4 தினங்களுக்கு பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை என்பது 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை என்பது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட இது அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், இன்றைய தினம் தமிழக உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை என்பது 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட மிக அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் தமிழக உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும், இன்று மற்றும் நாளை அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசாதாரணமான சூழல் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்றால் இன்றைய தினம் குமரி கடல் மற்றும் அதை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
எனவே குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாளைய தினம் 14 மாவட்டங்களுக்கும் நாளைய மறுதினம் 8 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லிபிகா.